எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். இப்போதைக்கு 2 பாய்ஸ் தான் இன்னைக்கு மேட்ச் ரிவ்யூ. நானும் மட்டும் வந்திருக்கோம். முதலாளி வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு. மட்டு இந்த மேட்சை பார்த்தியா? ஆர்ஆர் வர்சஸ் ஜிடி. நாங்கள் 3 பேரும் ஜிடி ஜெயிக்கும்னு சொன்னோம். நீ அடம் பிடிச்சா ஆர்ஆர்னு சொன்ன. ஹோம் கேமு கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டாங்க ஜிடி திரும்பவும். ஆர்ஆர் வந்து பேட்டிங்கே பிடிச்சிருக்கலாம். அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை மீறி ஐ திங்க் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயரோ ஒரு ஹை ஸ்கோரிங் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இதே வென்யூவில். அது மைண்டில் இருந்துச்சா? இல்லை நீ எப்பயும் சொல்கிற மாதிரி டியூன்னு பார்த்து டியூ வரலன்னு சொன்னாங்க இன்னைக்கு டகவுட்லேருந்து பேசும்போதே. டியூக்காக மாட்டிக்கிட்டாங்களா? நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு, அப்புறம் அடுத்த டாபிக் பாயிண்ட்ஸ்லாம் போகலாம். இல்ல அதான் 2-3 நாள் ப்ராக்டிஸ் டைம்லாம் டியூ இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. போன தடவை ரஷீத் கான் ஐ திங்க் சேஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஜிடி இந்த கிரவுண்ட்ல சேஸ் பண்ணி ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் போன மேட்ச். ஸோ அதனால அவங்க இது அது ஒண்ணு. அதுக்கு முதல் வருஷம் வந்து ஹெட்மேயர் அடிச்சு ஜெயிக்க வைப்பாரு ஆர்ஆர். அந்த மாதிரி ஆர்ஆர் சேஸ் பண்ணிடலாம்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதான் பட் பேட்டிங்கே எடுத்திருக்கலாம். நல்ல பட் செகண்ட் ஹாஃபும் ஒன்றும் ஸ்லோலாம் ஆகல பிச்சு. நல்லா தான் இருந்துச்சு. டியூ இல்லைனாலும் நல்ல பேட்டிங் பிச் தான். அதான் அகெயின் இவங்க கொஞ்சம் ஜெய்ஸ்வால் ஒரு விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. ஜெய்ஸ்வால் ராணா எடுத்தோடனே ஒரு தடையும் ஆக்சிலேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது விக்கெட் விழுந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமும். ஸோ அதனால ஃபுல் ஃப்ளோவாக போவே இல்லை. ஓகே, இவங்க பேட்டிங்லேருந்து வருவோம். ஆர்ச்சர் போடும்போது பயங்கர ஷார்ப்பாக இருந்துச்சு. த்ரோயிங் கேனன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஏன் வந்து 2 ஓவரை கட் பண்ணாங்க? அட்ட ஸ்டிச் அவர் அப்படி அடிச்சு போடும்போது போயிருக்கணும். போட்டுருலையே, அதை ஏன் போடலன்னு கேட்குறேன். அதுவும் வந்து இதுதான் பெர்ஃபெக்ட் டீம் டு இது. அதாவது டாப் 3 எல்லா மேட்சுமே டாப் 3 தான் கன்சிஸ்டண்டா விளையாடுறாங்க. அந்த டாப் 3ல இன்னொரு விக்கெட் எடுத்தா நல்லது. ரொம்ப இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஸோ தே ஷுட் ஹவ் கான் ஃபார் ஒன் மோர் ஓவர். அப்புறம் ஹசரங்கா இல்லாதது வந்து இவங்களுக்கு பெரிய இதுதான். ஏன்னா ஃபரூக்கியும் எடுத்தாலும் தேஷ்பாண்டேவும் நியூ பால்ல போட்டா பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அந்த இது வந்து மிடில் ஓவர்ஸ்ல இவங்க தேஷ்பாண்டேவோ ஃபரூக்கியோ போடுறது வந்து நாட் கிரேட் இது. ஸோ அது வந்து ஒரு இதுதான். அசரங்கா இல்லாம இருந்தா இன்னொரு ஸ்பின்னர் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் பெரிய இதுதான் இவங்களுக்கு. ஆமா, பட் தீக்ஷனா யூஸ் பண்ணிருக்கலாமே நியூ பால்ல, அதுவும் பண்ணல. இல்ல ஏற்கனவே இவங்க 2 பேருமே நியூ பால்ல லைக் அதுக்கே வந்து ஏற்கனவே போட்டி இருக்கு. ஃபரூக்கியும் நியூ பால்ல தான் போட்டாகணும் 2 ஓவர். தேஷ்பாண்டேவும் 2 ஓவர் நியூ பால்ல போட்டா ஒரு நல்லா ஆக்சுவலா போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதனால அசரங்கா இல்லாதது வந்து ஆல்மோஸ்ட் என்னதான் இன்னொரு பேஸ் பவுலர் எடுத்தாலும் அது பேலன்ஸ் இது பண்ணிடுச்சு. சரி, அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் போன மேட்ச் வந்தாங்க. டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் உள்ள வந்தாரு, நல்லா ஆடினாரு. கேமோட கம்ப்ளெக்ஷனே மாத்தினாரு. ஒரு டுக் ஆன் த பவுலர்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு பவுலிங் கொடுக்கல, அது ஓகே. திருப்பி இன்னைக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஆஷிஷ் நேராஜ் திங்ஸ் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அவரோட பிளான்னா அவர் பிளான் படி தான் போறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிற சுந்தர் ஆடாததை பத்தி? இல்ல மேபி அவர் பேடப் பண்ணி தான் உட்காந்துட்டு இருந்தாரு. மேபி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்திருந்தா உள்ள கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில வந்து அர்ஷத் கானும் வாஷிங்டன் சுந்தர் 2 பேரும் பேடப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏர்லியரா கொஞ்சம் விக்கெட் விழுந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா வாஷிங்டன் சுந்தர் வந்திருப்பாரு. இல்லையடா, ஒரு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தானே இருக்கு. பின்னாடி வந்து கூட அடிக்க இருக்கவங்ககிட்ட இது பண்ணலாம்ல. ஷாருக் கான் தானே அவங்க இறக்கி விட்டாங்க. அதுல அந்த பிளேஸ்க்கே அவங்க ஏன் சுந்தர் இறக்கி விடலன்னு கேட்குறேன். இல்ல பட் எல்லாருக்குமே லைக் சான்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நினைக்கிறேன். யாரும் ஷாருக் கான் பெருசா பேட்டிங் பண்ணல, தேட்டையும் பெருசா பேட்டிங் பண்ணல. அவங்களே லேட்டா தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதில் அவங்க வந்து அர்ஷத் கான் 2 ஓவர் தான் போடுற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தே ப்ரிஃபர் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அதனால கெஜ்ரோலியாவோட தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மேட்சுக்கு முன்னாடியே. முதலாளி என்ட்ரி கொடுத்துட்டாரு. சொல்லுங்க. இல்ல அதனாலதான் அவங்க வந்து ஸ்டக் டு தேர் ஒரிஜினல் பிளானே வந்து கெஜ்ரோலியா தான் போகணும்னு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் சுந்தர் இறக்கி விடலான்னு பார்த்தாங்க. சுந்தர் மேல இம்பாக்ட் ஏர்லியர் இன்னிங்ஸ் வந்தப்ப இம்பாக்ட் பண்ணாரு. லேட்டா வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல. அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஃபார்ம்ல இருக்காரு வெற்றி, கொண்டு வந்து இருந்திருக்கலாம் அவரு. அவங்க பண்ணல. அவரு தான் அதை நேரா டெம்ப்ளேட் தான் நமக்கு தெரியுது. அவங்க வந்து சம்மியை வந்து சிராஜை வச்சு பண்றாங்க. மில்லரை வந்து ஷெஃபன் ரூதர்ஃபோர்டை வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டர் மில்லரில் எக்ஸ்ப்ளோசிவா வேணும், அதே மாதிரி கொண்டு வராங்க. இவங்க வந்து இந்த சாஹா மாதிரி ஒருத்தருக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வச்சு இன்னும் சாலிடிஃபை பண்ணிட்டாங்க. ஹர்திக் மாதிரி ஒரு பேட்டர் பவுலர் கிடைக்கல, அட்லீஸ்ட் பட்லர் மாதிரி ஒருத்தர் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஹர்திக் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாதனால தான் இந்த மட்டு இப்போ சொன்ன மாதிரி 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போகணும். அதாவது ஹர்திக் பிளஸ் 3 சீமர்ஸ் அப்படின்னு இல்லாமல் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போகணும் அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தம் நேராஜியோடைய டெம்ப்ளேட் ஒன்று தான். அதுக்கு எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ஆல்மோஸ்ட் அப்கிரேட்ஸ் தான்.
அதனாலதான் அவங்க வந்து இவ்வளவு கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது டெஃபினட்டா வந்து இன்னைக்கு அதான் இஷாந்த் சர்மா உட்கார வச்சுட்டாங்கல்ல. ஆமா, அது கரெக்ட் தான். இதுலயே இல்ல பேக் ஸ்டாப் எதுலயுமே இல்ல, எதுலையும் இல்ல. இல்ல ஆமா 15லயே இல்ல. அதனால அதுக்காக தான் கெஜ்ரோலியா வந்து ஐ திங்க் இஷாந்த் சர்மா கைப்பேசம் யோசிச்சிருக்காங்க. அவர் ஒரு விக்கெட்டும் எடுத்துட்டாரு. ஸோ நல்லா வேற போட்டாரு. நல்லா போட்டிருக்காரு. ஸோ இப்போ டிட் வாட் ஹி வாஸ் சப்போஸ் டு. பிரசித் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் டு கண்டினியூ டு இம்ப்ரெஸ் தான். அவங்க என்ன பிளான் ஏ பி வச்சிருக்காங்க, பட் வாட் எவர் தே மேக்கிங் கெட்டிங் ரிசல்ட்ஸ் அவுட் ஆஃப் இட்ல. அதனால சில பேர் 2-3 தடவை டீம் மாத்தினாலும் நம்மளால ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியல. பட் அவங்க ஏதோ கொண்டு வராங்க. அதுவும் இல்லாம நேரா வந்து இது வரைக்கும் ஜிடில நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கேன், ஒருத்தர் வந்து ரொம்ப 2 ஓவர் நீ தான் வந்து டெத்ல போடணும் அப்படின்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரு ஓவர் அந்த மாதிரி தான் அவரு இது பண்றாரு, பிளான் பண்றாரு எப்பயுமே. ஸோ டெத்ல வந்து போன வருஷமும் இருக்கும்போது ஷமி ஒரு ஓவர், இவர் ஒரு ஓவர், அந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஓவர் தான் போடுறாங்க. மோஹித் சர்மா இது ஏன் அப்படின்னா, அப்போசிஷன் பேட்டர்ஸும் இப்போ வந்து சிஎஸ்கேவோட ஆடுறாங்க அப்படின்னா 10 ரன் இடத்துல போடுவாரு. ஸோ அவருடைய அனாலிட்டிக்ஸ் பார்ப்பாங்க, அவருக்கு ஒர்க் பண்ணுவாங்க, எந்த லைன் அண்ட் லென்த்துன்னு பார்ப்பாங்க, எங்க ஃபீல்டு இருக்குன்னு பார்ப்பாங்க. 4 பேர் இல்லை யார் வேணாலும் போடுறாங்க, 4 பேரும் போடுறாங்கன்னா 4 times த ஒர்க்கு. பேட்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு 4 times இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும்ல. இட்ஸ் காம்ப்ளிகேட்டிங் திங்ஸ் ஃபார் தம், மேக்கிங் திங்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் த அப்போசிஷன். அது கரெக்ட் தான். பிளஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் வந்து டெத்ல போடணும்னு இல்லாம ஒரு ஒரு ஃப்ரீயா இருக்கும் மைண்ட். லைக் நீ வந்து பவுலர் மாதிரி யோசிக்கிறேன், நான் பேட்டர் மாதிரி யோசிக்கிறேன். ஓகே, ஸோ இது போக இன்னொன்று ஒரு மேட்டரும் இருக்கு. நம்ம பேசுனது தான் அது. நம்ம வியூவர்ஸும் நம்ம ப்ரீவியூ போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா நேற்று டிஸ்கஷன்லேயே சொன்னோம், நான் சொன்னேன் ஹெட்மேயர் நாளைக்கு மேலே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சாகிஷோரோட லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னை கவுண்டர் பண்ணும், ரஷீத் கானோட லெக் ஸ்பின்னையும் கவுண்டர் பண்ணணும்னு. அதே மாதிரி அவங்க வந்து ஹெட்மேயர் மேலே அனுப்பிச்சாங்க இன்னைக்கு. அதே மாதிரி இவங்களும் வந்து செஸ் மாதிரியே ஹோல்ட் பேக் பண்ணாங்க சாய் கிஷோரை. அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் தான் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அந்த ஒரு செஸ் விளையாட்டு இன்னைக்கு நடந்துச்சு. அதை நம்ம ப்ரிவியூல டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் இப்போ வெறும் 6 பவுலரோட 5 பவுலரோட போயிருந்தா இது பண்ணிருக்க முடியாது. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் போட்டிருந்தாருன்னா அந்த சைட் சாம்சன் இருந்தார் அப்ப. ஸோ அப்பயும் இது பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு தான் இந்த இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போயிருக்காங்க. ஆமா, ஆமா, அந்த மேட்சப்ஸ் தான் வெற்றி. அந்த மேட்சப்ஸ் வச்சு நம்ம எதிர்பார்த்தோம் அந்த செஸ் விளையாட்டு விளையாடுவாங்கன்னா அதே மூவ்ஸும் அவங்க பண்ணாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணாங்க. அப்புறம் இந்த அர்ஷத் கான் அவரும் வந்து கரெக்டாக அடிக்கிற மாதிரி போட்டு 2 பேரையும் அவுட். அன்னைக்கு இப்படி தான் கோலி அவுட் ஆக்குனாரு. ஒரு ஹார்ம்லெஸ் பாலு டக்குன்னு ஃப்ளிக் பண்ணி விட்டாரு. நல்ல டைம் பண்ண மாதிரி இருந்துச்சு, கைக்கு போச்சு. இன்னைக்கு வந்து ஜெய்ஸ்வாலுக்கு செட் பண்ணி தூக்குனாங்க. அவருக்கு வந்து க்ளோஸ் த பாடி போட்டால் வெளுத்துருவாருன்னு சொல்லிட்டு அவே ஃப்ரம் த பாடி. அதே அபிஷேக் சர்மா கதை தான் இன்னைக்கு ஜெய்ஸ்வால் அவுட் ஆனது. அவரால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியல, கரெக்டாக நிற்க வச்சு கரெக்டாக தூக்குனாங்க. அதுவும் வந்து செம்ம பிளானிங்கு. அர்ஷத் கானுக்கும் அந்த அவர் எக்ஸ்பென்சிவாக போனாரும் அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அப்படின்னு ஒன்றும் அவருக்கு இருக்கு. இப்போ 2 பிரைஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. அடிச்சா பெரிய விக்கெட் தான் எடுக்கிறாரு கோலி, ஜெய்ஸ்வால். 10 பேருமே ரவுடி தான்டா, 10 பேர் அடிச்சுனா ரவுடி ஆகலடா அப்படிங்கிறாரு அவரு. ஆனா ஜிடி வந்து அவங்க ஹோம் அட்வான்டேஜ் எப்படி யூஸ் பண்ணும், பிட்சை ஃபுல்லா ரீட் பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அதுக்கு ஏற்ற டெம்ப்ளேட் ஆப்போசிட் டீம். ஸோ தே டிட் தியர் ஹோம் ஒர்க்கு, அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ அதனால we have to kudos to their team and team management. அதனால on the top of the table. இப்போ இதுல என்னன்னா, அதான் இப்போ நான் ஒரு இதுல பார்த்தேன், சிராஜ் 10 விக்கெட்டு, பிரசீத் 10 விக்கெட்டு, சாய் கிஷோர் 9 விக்கெட்டோ ஏதோ, இந்த மாதிரி எல்லாம் 10. இதுல வந்து ரபாடா இல்லை. இப்போ வந்தா he should be there in the playing if he comes back. அப்போ he is also a potent force. ரஷீத் கான் may not be at his best, but still he is not ஒரு ட்ராப்பபிள் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு இன்னும் வரல, புவர் அண்ட் பெத்தட்டிக்ன்ற ஸ்டேஜுக்கு வரல. ஸோ சாய் கிஷோர் இஸ் ஆல்சோ, அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அரௌண்ட் 10. ஸோ இந்த சாய் கிஷோர், சிராஜ், பிரசீத் 3 பேரும் 10 ரேஞ்ச் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. தேர் ஆல் இன் குட் ரிதம். ஸோ யூ ஆட் ரப்பாடா, ரஷீத் கான் டு தட் அண்ட் த எக்ஸ்ட்ரா பேசர் ஹூ ஆர் தேர் பிளேயிங். ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டாகவும் அது மாறிடுச்சு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரெடி இவங்க இந்த 3 பேர் சாலிடாக மேலே வச்சுட்டாங்க. ஸோ அந்த 5ஐயும் 3ஐயும் நீங்கள் கூட்டிங்கனாலே 8 பேர் சாலிடு. ஸோ 8 பேர் சாலிடாக இருக்காங்க ஒரு டீமில் அப்படின்னாலே வந்து தேர் குட் இனஃப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வீக்னஸஸ் ரொம்ப கம்மி. 3 பேர் ஃபெயில் ஆனான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தட் கேன் ஹேப்பன். T20லே 3 பேர் 5 பேர் கூட ஃபெயில் ஆகலாம்.
பட் தென் 3 பேருமே கன்னா ஒர்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் வரவங்களையும் இவங்க இன்னைக்கு இது மட்டும் சொன்ன மாதிரி சான்ஸ் கொடுத்து தேர் கெட்டிங் தம் இன்டு ரிதம். தேவட்டியாவா இருந்தாலும் சரி, ஷாருக் கானா இருந்தாலும் சரி, ரூதர்ஃபோர்ட் இஸ் ஆல்சோ இன் ஃபைன் ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பாட் இந்த அர்ஷத் கான் கெஜ்ரோலியான் ரொட்டேட் பண்ற அந்த ஒரு ஸ்பாட் தவிர தேர் ஃபர்ஸ்ட் 11 லுக்ஸ் கன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? ரபாடா வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் டேக் தட் ஸ்பாட்ல. அதான் அப்ப இன்னும் ஒரு 3 அன்ஷோர் ஃபாரின் ட்ரேட் பிளேயர் தான் போறாங்க. கம்மியா. அதான் அதான் அதுக்கு நான் சொன்னேன், டெம்ப்ளேட் மாற்றக்கூடாதுன்னா இன்னொரு அவங்க ரபடாக்கு பதிலாக கோச் யாரையும் கொண்டு உள்ள வரல, ஒரு டெம்ப்ளேட் டிஸ்டர்ப் மாத்தல, ஆயிடக்கூடாது கொண்டு வந்திருக்கலாம் ஜெரால் கோர்த்தேவை. பட் கொண்டு. ஆனா தெரியல. பட் விராட் கோட்ஸே ஃபிட்டா தெரியுமா மட்டும் உனக்கு? பவுலிங் போற மாதிரிலாம் காமிச்சாங்களே டெத்ல எல்லாம். போன மேட்சோ ஏதோ ஒரு மேட்ச வந்து இம்பாக்ட் சப்ல இருந்தாரு நினைக்கிறேன். ஆனா அது வந்து பேட்டிங் பவுலிங் ஃபர்ஸ்ட்ல இம்பாக்ட் சப்ல இருந்தாரு ஃபீல்டிங்காக. பிலிப்ஸ் இன்ஜூர் ஆனாரு. அதான் எனக்கு என்னமோ அவங்க வந்து ஒன்னு வெயிட் பண்ணாங்க இல்லையா, பட் டெம்ப்ளேட் இஸ் ஒர்க்கிங் அவுட் இரஸ்பெக்டிவ்லி தானே, எப்படினாலும் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் இவங்க வந்து தேர் ஆன் கோர்ஸ் டு பிளே ஆஃப் ஜிடி. இதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாதான் அவங்க தேல் கெட் எலிமினேட்டட். ராஜஸ்தான் ஆன் அதர் ஹேண்ட் 2 அடி வாங்கினாங்க, இப்போ திருப்பி ஜெயிச்சாங்க, இப்போ திருப்பி தோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தே ஹேவ் டு புல் அப் தேர் ஆக்ட் டுகெதர் அண்ட் இது புஷ் ஃபார் தேர் ஸ்பாட்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். வேற எந்த நீங்கள் ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லாட்டி வில் மூவ் ஆன் டு டுமாரோஸ் மேட்ச். அவ்வளோதான். ஜிடி மோஸ்ட் லைக்லி டு குவாலிஃபை. எங்க டாப் 2ல முடிப்பாங்கன்னு நான் கரெக்ட் பண்றேன். பட் we will wait and see. ஓகே, அந்த அளவுக்கு இன்னும் நம்ம போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெற்றி இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்கு, பட் தென் தேர் ஆன் ட்ராக், அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த மேட்ச் வந்து நாளைக்கு ஆர்சிபி, அதாவது வந்து கேகேஆர்ல வச்சு கேகேஆர் அடிச்சு, சிஎஸ்கேல வச்சு சிஎஸ்கே அடிச்சு, வாங்கடையில் வச்சு மும்பை அடிச்சு, இந்த சிஎஸ்கேங்க சேப்பாக்கில் வச்சு சிஎஸ்கே அடிச்சு, இந்த ஒரு டீம் தான் ஆர்சிபி. ஆனால் ஹோம்ல விளாண்ட ஒரே ஒரு கேமும் தோத்துட்டாங்க. நாளைக்கு வந்து 2வது ஹோம் கேம் அவங்களுக்கு. யாரோட அப்படின்னா டெல்லியில். ஸோ டெல்லி பாய் விராட் கோலி ஆர்சிபிக்கு விளையாடுறாரு. கர்நாடகா பாய் கேஎல் ராகுல் வந்து டெல்லிக்கு விளையாடுறாரு. ஸோ இந்த தான் இவங்க நாளைக்கு கிளாஷ் ஆஃப் த டே. இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதுவும் நிறைய பேர் ஏற்கனவே எக்ஸ் பிளேயர்ஸ்லாம் அதில் இருக்கிறாங்க. ஃபேஃப்ல இருந்து எல்லாருமே இது ஸ்டார்க்கு எல்லாம் விளையாடி இருக்காங்க. ஸோ அதான், பட் அதான் நல்ல மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் எப்படியும். இதுல ஃபேஃப் வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட் நாளைக்கு பண்ணாதான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பேட்டிங் பண்ற மாதிரிலாம் பார்த்தேன். அதான் இன்னைக்கு நெட்ஸ்ல பேட்டிங் பண்ணாரு. பட் ஆனா வந்து அதுக்கப்புறம் பிசியோ கிட்ட இருந்தாரு. நாளைக்கு வந்து தே வில் டேக் எ ஃபிட்னஸ் டெஸ்ட் அண்ட் மேக் எ கால் ஆன் தட். அது நடராஜனும் ரொம்ப நிறைய பவுலிங் போட்டாரு. ஸோ அவரு வேணா விளையாட வர மாட்டாருன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்ச். மேபி நெக்ஸ்ட் மேட்ச் அது ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆர்சிபி அது ஒரே ஸ்பாட் தான். சுயாஷ் சர்மா நல்லா போட்டார் போன மேட்ச். பட் இந்த பிச்சுக்கு தே மைட் டிசைட் டு கோ ஃபார் ரசிகா. அது மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கும். மற்றபடி சொப்னில எடுத்து 2 ரெட் ஸ்பின் போடுவாங்களா? க்ரூனல் ஒரு சைடு, சொப்னில் ஒரு சைடு, டிஃபென்சிவா போயிடும் அப்படின்னு. ஐ மீன் அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மி தான் மேட்ச்லாம் பார்த்தா. வெறும் அபிஷேக் பொருளும் அக்ஷர் பட்டேல் தான் இருக்காங்க. பட் அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பிட்ச் வந்து ரொம்ப கொஞ்சம் சீமஸ்க்கு இது பண்ற மாதிரி கிராஸ்லாம் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அது பார்ப்போம் எப்படி இருக்கு. அதுவும் இல்லாம சுயாஷ் சர்மா போன மேட்ச் நல்லா போட்டதுனால சொப்னில் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தா ஸ்பின்னர் டிசைட் பண்ணா ஐ திங்க் தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் சுயாஷ் சர்மா. ஓகே, வெற்றி நீ என்ன நினைக்கிற நாளைக்கு டீம் சேஞ்சஸ் பத்தி? டீம் சேஞ்சஸ் ஆர்சிபி மோஸ்ட்லி அதே டீம் தான். இம்பாக்ட் சப் மட்டும் தான் மாற்றுவாங்க. பட் மெயினா அவங்களோட ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸ்க்கு கீ வந்து அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்டோட தினேஷ் கார்த்திக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் பர்டிகுலர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ஐ திங்க் ஹி இஸ் த கீ ஃபார் ஆர்சிபி ஸ்டேட் அட் த மோமெண்ட். இன்னொன்று வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் பழைய பிளேயர்ஸ் ஃபேஃப் விளையாண்டாருன்னா அவரோட எக்ஸ் ஹோம் கிரவுண்டு நல்லாவே என் நண்பன் லாகுல் இன்னைக்கு வரல. வந்துட்டேன் நீங்க எக்ஸ்ன்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன். நான் ஓகே இன்ட்ரோ கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்படியா? பெரிய இவருக்கு ஒரு ஜான்சி நான் இவருக்கு மியூசிக் போட்டு இன்ட்ரோ கொடுத்து வர சொல்லுவாங்க. சரி சொல்லு. ஸ்டோன் கோல்டு இவருக்கு கொடுப்பாங்க என்ட்ரி மியூசிக். சரி வந்துட்டு சொல்லு. நான் ஆர்சிபி மேட்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்றதுன்னா சொல்லு. ஆர்சிபி டிசி
அதாவது டெல்லி பாய் கோலி. ஆர்சிபி வந்து இப்ப நம்ம வந்து பேச முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. சரி கண்ணன் தேவன் டீ குடிக்க வேண்டியதுதான் இனிமேல் நம்மலாம் அப்படின்ட்டீங்க. டெல்லி வந்து அன்பீட்டன் டீம், ஒன்லி அன்பீட்டன் டீம் இந்த டோர்னமெண்ட். அதாவது ஏப்ரல் 22 ஆரம்பிக்கிற டோர்னமெண்ட்ல நீங்க சாரி இங்க மார்ச் 22 ஆரம்பிக்கிற டோர்னமெண்ட்ல ஏப்ரல் மாசம் 10 வரைக்கும் நீங்க அன்பீட்டனா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்களே நம்பி இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போது. பட் நீங்க நம்பலைனாலும் அதான் நாளைக்கு நடக்கும். வந்து விராட் கோலி வந்து இந்த டயலாக் பேச போறாரு. ஏ பத்தான் ஏதோ 10 பேர் அடிச்சு ரவுடி ஆன வேணாம் இல்லடா டேய் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சொல்லிட்டியா? டைலாக். நான் இப்பதான் உள்ள வந்தேன். பாத்தீங்களா இன்னைக்கு கரெக்டா சிங்க் ஆகிறோம். இந்த டைலாக் நான் சொல்லிட்டேன். கேஜிஎஃப் டைலாக் தானே, 10 பேர் அடிச்சு ரவுடியானவன் இல்லடா, அடிச்ச 10 பேருமே ரவுடி தான் சொல்லியாச்சு இந்த அதான் டைலாக். அந்த அவங்க ஜிங்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோன்னுலாம் போஸ்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த மேட்ச் விட்டுருவாங்களா? சரி கீ என்னதான் கண்டஸ்ட்னா RCB என்னன்னு நினைக்கிறீங்க இந்த மேட்ச்? டீம் சேஞ்சஸ் 2 பேரும் இல்லன்ட்டீங்க பெருசா. அந்த சுயேஷ் அந்த ஒரு ஸ்பாட் தான் சொல்லிச்சு மட்டும். இவங்க வந்து நடராஜன் ஃபிட் ஆனா ஹில் வாக் இன் டு த டீம், இல்லாட்டி ஃபேஃபோர்ட் சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் ஹீல் வாக் இன் டு த டீம். மற்றபடி வந்தா சமீர் ரிஸ்வி அண்ட் மோஹித் சர்மா லைக்லி டு சிட் அவுட். ஸோ இது தவிர வேற எந்த சேஞ்சஸும் வி டோன்ட் ஃபோர்சி. இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்ஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லுங்க. மேட்சப்ஸ் வந்து ஆக்சுவலா ஆர்சிபி வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. நடுவில் ஜிதேஷ் சர்மா, ரஜத் பைடியா 2 பேரும். பட் தான் குல்தீப்புக்கும் அந்த ஆர்சிபி ஸ்பின்னிங் பேஷர்ஸ்க்கும் தான் மேட்ச் பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குல்தீப் வந்து கொஞ்சம் இன்னும் எஃபிஷியண்டா போடுவாரு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மறுபடியும் வந்து ஹேசல்வுட்டும் அவங்க டிசியோட டாப் ஆர்டர் தான் சொல்லுவேன். Hazelwood has been the key difference in RCB's economy rate. அவங்க ரன்ஸ் ரிவைவலுக்கு வந்து ஹேசல்வுட் தான் கீ, ஒன் ஆஃப் கீ ஃபேக்டர்ஸ். ஸோ ஹேசல்வுட் இஸ் பேட்டில் வித் டிசிஸ் ஓப்பனர்ஸ் அண்ட் டாப் ஆர்டர். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படின்னா இந்த சம்படி லைக் விப்ராஜ் நிகாம் இந்த நாள் வந்து இந்த சேப்பாக்கில் எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தார், 3 விக்கெட்டு அங்கே எங்கன்னு அப்படியே ஒப்பேத்திட்டாரு. கிரெடிட் டு ஹிம் இல்லைன்னு சொல்லல, பட் தென் கண்டிஷன்ஸ் ஆல்சோ ஃபேவர்ட் ஹிம், பட் ஹி டிட் வெல். நாளைக்கு இந்த மாதிரி கிரவுண்டில் வந்து போட்டு தப்பிக்கணும், நல்ல பேர் எடுத்து தப்பிக்கணும். அதில் வந்து அவர் நாளைக்கு இட்ஸ் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் இஸ் கேரக்டர். சம்படி லைக் விப்ராஜ் நிகாம் இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் வந்து வெளுத்து விட்டுருவாங்க. கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் மார்ஜின் ஃபார் எரர் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ அதனால ஐ திங்க் ஹவு சம்படி லைக் ஹிம் கோஸ். ஏன்னா 2 ஓவர் கொடுத்தாங்கன்னா 35 ரன் 40 ரன் கூட அடிச்சிருவாங்க, கேமே மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம ஹி ஷுட் ஸ்டெப் அப். அது வந்து இட் வில் பி க்ரூஷியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, விப்ராஜ் நிகாம்ங்கிறது நல்ல பேரு தானே. ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ இதுதான் நாளைக்கு யார் ஜெயிப்பாங்களா கூட சொல்லுங்க. மனசு சொல்ல கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சொல்றேன் ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க. ஆர்சிபி. ஓகே, எனக்கும் ஆர்சிபின்னு தான் தோணுது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டிசிஆர் செட் டு ஃபேஸ் தேர் ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் த சீசன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி. லவ் ஆஃப் ஆவரேஜஸ். ஆனா எனக்கு என்னமோ டிசி ஜெயிக்கும்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ 3 பேர் வந்து நம்ம வந்து ஆர்சிபி சொல்லியிருக்கோம், முதலாளி மட்டும் டிசின்றாரு. நேற்று வந்து மட்டும் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஜிடி ஜெயிச்சிச்சு. பாய்ஸ் நீங்க 2 பேரும் இல்லை ஆரம்பிக்கும் போது. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து 3 பேர் வந்து ஆர்சிபி சொல்றோம், முதலாளி மட்டும் டிசின்னு சொல்றாரு. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாகுல் லேட்டா வந்தா இருந்தாலும் எடுத்துரு ஃபேண்டசி ஃபர்ஸ்ட் நீயே எடு. கோலி இவ்வளோ இழுத்தேன்னு எடு. கோலி, குர்னல் பாண்டியா. 2 3 2 எடு போதும், அப்புறம் சொல்றோம். கோலி, குர்னல் பாண்டியான்ட்டு அவன் அடுத்து வந்து சால்ட் சொல்றேன். சால்ட்டும் வந்து அதான் கோலி சொல்லிட்டீங்க, கோலி குருமான்றது நீங்க சால்ட்டுட்டீங்க. இனி யாராவது காரமா இருந்தா சொல்லுங்க. ஹேசில்வுட், சால்ட்டு, குருணல் பாண்டியா, கோலி 4 பேர் மட்டு. I'll go for Kuldeep. And I'll go for Faf ஃபிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ Faf. ஓகே, ஸோ நான் வந்து அபிஷேக் போரல் எடுக்கிறேன். நான் நல்ல சான்ஸ் கிடைக்குது அவருக்கு, டாப் ஆஃப் ஆர்டரில் வந்து நல்லா பெருசாக அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதனால அவரு ஒரு பிக்கு.
அதுக்கப்புறம் வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் அந்த டீம்ல வந்து மட்டு யாராவது சஜஸ்ட் பண்றீங்களா? விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் மோஹித் சர்மா விளையாடுனா மோஹித் சர்மா விளாண்டா, இல்லாட்டி நடராஜன், இல்லாட்டி ஸ்டப்ஸ் கூட நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஸ்டப்ஸையும் எடுக்கலாம். ஸோ அது என்னோட 2வது பிக்கு. 3வது சொல்லு ராகுல். பட்டேல். அக்சர் பட்டேலா? நானும் ஒரு வாட்டி ஃபேண்டசியில் எடுக்கிறேன், ம். பார்ப்போம். கேஎல் ராகுல். கேஎல் லாகுல்கே எதிராகவே லாகுல் எடுத்துட்டீங்களா? ஓகே. மட்டு ஐ மீன் ரொம்ப கேவலமான ஃபார்ம்ல இருக்காரு, பட் எனி டைம் ஹி கேன் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஜேஎஃப்எம். ஓகே. சரி, எப்படியா இருந்தாலும் ஸ்டார்க்கெல்லாம் விட முடியாது ஃபேண்டசியில். எப்படி இருந்தாலும் பேட்டிங் ஃபஸ்ட்டோ bowling ஃபஸ்ட்டோ இல் மேக் அன் இம்பேக்ட். ஸோ ஸ்டார்க்கையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸ் இந்த மேட்ச்சுக்கு. வியூவர்ஸ் நீங்களும் பார்த்து எடுங்க. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வெளியில் இருக்குது. லைக் ரஜத் பட்டிதார் இஸ் இன் டீசன்ட் ஃபார்ம். சம்படி லைக் யாஷ் தயால் நோஸ் ஹவு டு பவுல் இன் திஸ் கண்டிஷன்ஸு. ஸோ இதெல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து எங்களுடைய கணக்குப்படி இந்த மாதிரி எடுத்திருக்கோம். 3 பேர் வந்து ஆர்சிபின்னு சொல்லியிருக்கோம், ஒருத்தர் டிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி இவ்வளோதான். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம ரிவ்யூக்கு வருவோம். பாய்ஸ், நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வி கேன் சைன் அவுட். அதான் பட் ஈவன்லி பிளேஸ் டீம் தான். 2 பேரும் வந்து நல்லா ஹை ஸ்கோரிங்காக விளையாடி ஜெயிச்சிருக்காங்க. கப்புள் ஆஃப் பவுலர்ஸ் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ், அந்த சைடு ஸ்டார்க்கும் இந்த சைடு ஹேசல்வுட்டும் தான் டிஃப்ரென்ஸு. யாஷ் தயால் நல்லா மிடில் ஓவரில் வந்து நிறையா முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்து டர்ன் பண்ணியிருக்காரு கேமை. ஸோ இட் வில் பி ஈவன். பிச்சும் வந்து நல்ல கிராஸ்லாம் இது பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். ஏன்னா போன தடவை ஆர்சிபி விளையாடின மேட்ச் வந்து அவங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை. ஹேசல்வுட் 1 for 43, புவனேஸ்வர் குமார் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாரு, பட் விக்கெட் எடுக்கல, ஒன்றும் பெனட்ரேட்டிவாக இல்லை. ஸோ அதனால இந்த தடவை ஏதோ புது பிச் நிறைய கிராஸ்லாம் போட்டு ஐ திங்க் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம். அதான். ஸோ நாளைக்கு ஆர்சிபி டிசி முடிச்சுட்டு we'll be back with a further review of this match and previews. Signing off here, Artist. Bye. Right.